ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோபக்காரனுக்கு முன்பாக நின்றலாங்க, பைத்தியக்காரனுக்கு முன்பாக நின்றலாம், ஏன் கொலைகாரனுக்கு முன்பாக கூட நம்ம நின்றலாங்க. ஆனா ஒருத்தனுக்கு முன்பாக நம்மளால நிற்கவே முடியாது. அது யார் தெரியுமாங்க? அதுதான் பொறாமைக்காரன். அழகாக சாலமோன் ஞானி தன்னுடைய வாயால ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனத்துல, உக்கிரமம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. எதனால பொறாமைக்காரனுக்கு முன்பாக நம்மளால் நிற்க முடியுது அப்படின்னா, யார் உங்க மேல பொறாமைப்படுவானே உங்களுக்கே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட விதத்துலதான் பொறாமைக்காரன் உங்களால கணிக்க முடியாது. ஒருவேளை இவங்கதான் பொறாமைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா, தயவாக நான் சொல்றேன், அவங்களை விட்டு நீங்க விலகியே இருங்க. ஒருவேளை எனக்கே அதே மாதிரி பொறாமை எழும்புது சிஸ்டர், யாராவது பார்த்தா ஒரு ஸ்டெப் என்னை விட்டு அவங்க வளர்ந்ததை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த குணம் இன்றைக்கே மாற வேண்டும். அவங்களை பார்த்து வாழ்த்துங்க, நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட வாழ்த்துதல் நீங்க சொல்லும் போது அதே ஸ்டேட்டஸ்ல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். அதனால பொறாமை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. உங்க மேல ஒருத்தர் பொறாமை படுகிறார்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க கட் பண்ணிடுங்க. God bless you.